Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் CSR நிதி உதவியுடன் சீரமைக்கப்பட்ட மூழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டு திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரத்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பூர்ணாங்குப்பத்தில் ரூபாய் 1.2 கோடியில் சீரமைக்கப்பட்ட மூழியன் குளத்தை திறந்து வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளகுப்பம் அருகே உள்ள பூர்ணாங்குப்பத்தில் ரூபாய் 1.2 கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மூழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மூழியன் குளம் பல்லவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோடை காலங்களில் புதுச்சேரியில் பல பகுதிகளில் நீர் வறட்சி ஏற்பட்ட போதும் இக்குளம் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கியதுடன் அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தீர்த்த குளமாக பயன்பாட்டுக்கு வந்தது. மேலும் இப்பகுதி விவசாயிகள் பாசனத்தை தேவையும் பூர்த்தி செய்து வந்துள்ளது. காலப்போக்கில் பராமரிப்பின்றி சேதமடைந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க குளத்தை கிராம மக்கள் மற்றும் தனசுந்தரம்மாள் தொண்டு நிறுவனம் இணைந்து அதாவது CSR நிதியுடன் ரூபாய் 1.2 கோடி செலவில் சீரமைத்தனர். சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் முழுமையாக புனரமைக்கப்பட்டு அதன் இயற்கை மற்றும் பாரம்பரிய சிறப்புகள் பாதுகாக்கப்பட்டன. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று நடைபெற்ற விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குளத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.